என்ன அவ்ளோ புடிக்குமா அன்பு? ஆமா கண்மணி. பாரா உன்னை என் நெஞ்சில வச்சிருக்கேன் டி. லவ் யூ டா. ரொமான்ஸ் கட்டிக்கணும். கையெழுத்த போட்டுட்டு கண்மணி கிளம்புறாங்க. ஆனாலும் நம்ம சொன்ன மாரி டைட்டில் கார்டு என்னங்க? கண்மணி அன்புடன். அப்படித்தானங்க? அதேதான் அன்பு இன்னைக்கு சொல்றாங்க. "இங்க பார் கண்மணி, யார் என்ன செஞ்சாலும் சரி, அந்த கடவுளே ஏன் அந்த கடவுள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, உன்கிட்டருந்து என்னையும் சரி, என்ட்டருந்து உன்னையும் சரி பிரிக்கவே முடியாது கண்மணி. இது அந்த ஆண்டவன் மேல சாட்சி" அப்படின்னு சத்தியம் பண்ணாத குறையா சொல்ல, அப்படியே வெண்ணிலா ஆடி போகுது. அவ கையெழுத்து கண்மணி போட்ட கையோட அப்படி மூஞ்சில பார்க்கணுமே வெண்ணிலா மூஞ்சில 1000 வெண்ணிலா. அப்படியே வில்லி முழுக்க அவதாங்கிறது தெரியாம அந்த பாட்டி நொள்ளக்கண்ணி "டேய் ஓய்" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஆள கையெழுத்து போட வச்சுர்றா. கையெழுத்து போட்டோனே அவ்வளோ சந்தோஷப்பட்ட வெண்ணிலா, "என் பொண்டாட்டி நீ தாண்டி, அடிச்சு சொல்லுவேன்டி" அப்படின்னு அன்பு உறுதியா பேசினோனே ஆடி போகுது. "பாட்டி பாத்தீங்களா உங்க பேரன் சொல்றத? நீ விடும்மா அவன் கிடக்குறான். அதான் கையெழுத்து வாங்கியாச்சுல்ல விடு" அப்படிங்கிறாங்க. கண்மணி போகுது. அவங்க ஆத்தாளு 2 பேரும் சித்தி, ஆத்தா எல்லாம் "என்னடி கண்மணி இப்படி பண்ணி வச்சிருக்க? அம்மா என்னம்மா நான் பண்ணி வச்சுட்டேன்?" அப்படி இப்படின்னு கத்த, "என்னடி நீ வளர்ந்துட்ட, தன்னால சம்பாரிக்கிறோம். தன்ன கேட்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி நடந்துக்கிறியா? அம்மா என்னம்மா நீ என்ன பேசுற? நான் என்ன அப்படி நடந்துக்கிட்டேன்? ஆமாடி ஒரு பெத்த தாய் கெஞ்சுறேன். கொஞ்சமாவது மதிப்பு குடுத்தியா? அம்மா நீ நல்லதுக்கு சொன்னா நான் கேட்பேன்ம்மா. என்னடி நல்லதுக்கு சொல்லாம பண்ண? நான் கெட்டதா சொன்னேன்? நான் எப்படிம்மா அந்த வீட்ல போய் வாழ்றது? ஏன்டி வாழ்ந்தா என்னடி? அந்த புள்ள எவ்வளோ கெஞ்சுறா. உனக்கு மாமியாரும் நல்லவங்களா கிடைச்சிருக்கு. புருஷனும் நல்லவங்களா கிடைச்சிருக்கு. அத விட ஒரு பொண்ணுக்கு என்னடி வேணும்? அப்படின்னு கேட்க, நல்லவங்களா கிடைச்சா போதுமா? பொண்டாட்டிய புரிஞ்சுக்கணுமா? அப்படிங்கிறாங்க. உடனே சித்தி பாக்குது, "ஏன்டி உன் சித்தப்பன விடவாடி நான் இப்ப ஏத்துக்கிட்டு வாழல. சித்தி உங்க கதை வேற, என் கதை வேற. எனக்கு அவன் வேணான்னா வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருது. போயிட்டு இருக்கையில பின்னாடியே போறாங்க. என்ன ஒரு மாதிரியா போற மாரி இருக்கேன்னு அங்க வர்றாரு அந்த போலீஸ்காரரு. "ஏம்மா கண்மணி, கண்மணிங்கள" அந்த பிள்ளை ஏறி போயிருது. இவரு பின்னாடியே அன்பும் கண்மணி, கண்மணின்னு போறாரு. "நில்லுங்க, ஸ்டாப்" அப்படின்றோன நிப்பாட்டுறாரு. "என்ன? ஏன் உன் பொண்டாட்டி இவ்வளோ வேகமா போகுது?" அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா." "இங்க பாருப்பா, உண்மைய சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? நான் கேட்கிறேங்கிறக்காண்டி பயந்து போய் சொல்றியா?" "ஐயோ! சார் அப்படிலாம் இல்ல சார்." "அப்புறம் ஏன் கோச்சுட்டு போகுது?" "சார் எங்க அப்பாவுக்கு விபத்தாயிருச்சு." "என்னது? அப்பாவுக்கு விபத்தா?" "ஆமா சார்." "சரி, விபத்துக்கும் உங்க பொண்டாட்டி போறதுக்கும் என்ன?" அப்படிங்கிறாங்க. ஐயோ! இவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியலையே. "சார் இங்க வாங்க" அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. "சரி சொல்லு, என்ன விஷயம்?" அப்படியே ஒரு சூடா "காப்பி வாங்கி தா." "சார் நான் காப்பி குடிக்கிற மனநிலையில இல்ல சார்." "ஓ! உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ன்னு சொன்னீல? சரி, சரி, சரி. சொல்லு, என்ன விஷயம்?" "சார் உங்ககிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன்." "என்ன மன்னிப்பு கேட்கிற?" உங்ககிட்ட ஒரு விஷயம் பொய் சொல்லிட்டோம்." "பொய் சொல்லிட்டியா? அப்ப 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லையா?" "சார் அப்பவும் புருஷன் பொண்டாட்டி தான், இப்பவும் புருஷன் பொண்டாட்டி தான், எப்பவும் புருஷன் பொண்டாட்டி தான் சார்." அப்படிங்கிறாங்க. "என்னப்பா இப்படி சொல்ற? எப்பவும் புருஷன் பொண்டாட்டி தான் சாரா? அப்ப புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பொண்டாட்டி தானே?" "ஐயோ! சார் அதான் சொல்ல வர்றோம்." "அப்புறம் என்னய்யா பொய் சொல்ட்ட?" அது வந்து அவளும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டோம் சார்." "ஐய்யய்யய்யய்ய! கொலப்புறியேடா! இப்ப தானேயா சொன்ன புருஷன் பொண்டாட்டி தான்னு, அப்புறம் பொய் சொல்ட்டேங்கிற." "இல்ல" அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. "நாங்க கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம். ஆனாலும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறக்காண்டி அப்படி பொய் சொல்ட்டோம்." தப்பிக்கிறக்காண்டி சொன்னாலும், பிரிஞ்சிருந்து சொன்னாலும், எங்கய்யா இதுல பொய் இருக்கு? நீங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி தானே? சார் அது உங்களுக்கு புரியுது. அவளுக்கு புரியலையே! என்கூட கோவமா கச்ச கட்டிட்டு நிக்கிறா சார். எதுக்கு கச்ச கட்டி நிக்கிறா? கரெக்ட்டா பாயிண்ட்ட புடிக்கிறீங்க. அப்படின்ட்டு எங்க பாட்டின்னு ஒருத்தவங்க உயிரா இருந்தேன் சார். பாட்டிய நீங்க சொல்லுங்க. ஒருத்தவங்க திட்டையில எவ்வளோ கோவம் வரும் தானே? அதனால தான் சரி, உன் பொண்டாட்டி மேல நீ உயிரா இருக்கியா என்ன? ஆ அதெல்லாம் அவ்வளோ உயிரு அப்படிங்கிறாங்க. நல்லவளா? கெட்டவளா? சார் ரொம்ப நல்லவ சார். இப்ப புரியுதா? ரொம்ப நல்லவங்கிற, அவ மேல உயிரா இருக்கேங்கிற, அப்படிப்பட்டவ உன் உன் உயிரு. நீ யார் மேல உயிர் வச்சிருக்கேங்கிறது அவளுக்கு தெரியும்ல. தெரியும் சார். அதான் சார் பிரச்சனையே. ஆ வா வா மவனே நீனே மாட்டிக்கிட்டியா? என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாய்யா. உன் மேல நீ யார் மேல உயிர் வச்சிருக்கேன்னு நெனைக்கிறா உன் பொண்டாட்டி. ஆமா சார். அப்படிப்பட்டவ ஒரு அந்த பாட்டிய வந்து திட்டுறான்னா, அப்ப எந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி மனச நோகடிச்சிருப்பா உங்க பாட்டி. சார் அதெல்லாம் எனக்கு இப்பயே புரிஞ்சிருச்சு சார். ஓ! புரிஞ்சுட்டியா? அப்ப எனக்கு வேஸ்ட்டா? நான் ஒருத்தன திருத்தலான்னு பார்த்தேன். திருத்த முடியாம போச்சா? சார் இப்ப அதுவா சார் பிரச்சனை? நீங்க திருத்தி நாங்க ஒண்ணு சேர்ந்தா என்ன? நீங்க திருத்தாம தானே ஒண்ணு சேர்ந்தா என்ன சார்? உங்களால ஒருத்தவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு கேட்கிறப்ப சந்தோஷம் தானே! அது என்னமோ கரெக்ட் தான் அப்படிங்கிறாரு. எங்க பாட்டினால இப்ப என் பொண்டாட்டி என் அழகு பொண்டாட்டிய விட்டுட்டு நான் தவிக்கிறேன் சார். அட அழகு பொண்டாட்டியா? ஓ! உங்க பாட்டி பேச்ச கேட்டு விரட்டையில தெரியலையோ? சார் கால்ல விழுகுறாரு படக்குன்னு. "ஓ எந்திரியா எந்திரியா! நீ இவ்ளோ நல்லவனா இருக்கிற?" "ஆமா சார். என் பொண்டாட்டியும் நல்லவ தான் சார்."
பரவாயில்லையே! சண்டையா இருந்தாலும் விட்டு குடுக்க மாட்டேங்கிற. இப்ப உங்க அப்பா பார்க்க வந்த இடத்துல கையெழுத்து வாங்கிட்ட. உங்க பாட்டியும் வாங்கிக்கிருச்சு. அவ்வளோதானே?" "ஆமா சார்." "பயப்படாத. நான் சேர்த்து வைக்கிறேன்." "சார் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, உங்க பேரு என் புள்ளைக்கு வைக்கிறேன் சார்." "எப்படியா? பொம்பள பிள்ளைக்கு எப்படி வைப்ப?" "சார் அடுத்து ஆம்பள பிள்ளை பெப்போம் சார்." அடுத்து பொம்பள பிள்ளை பிறந்தா என்ன சார்? அடுத்து ஒரு பிள்ளைய பெப்போம். உங்களுக்காண்டி டஜன் கணக்குல 12 பிள்ளை வரைக்கும் ஆம்பள பிள்ளை பெறாமலையா சார் போகும்? யோவ் 12 பிள்ளையும் பொம்பள பிள்ளையா பிறந்தா என்னய்யா பண்ணுவ? சார் பரவாயில்லன்னு உங்க பேர வச்சு கூப்பிடுவேன் சார். போதுமா சார்?" என் மேல அவ்வளோ பக்தியாயா? "ஆமா சார். என் பொண்டாட்டி சேர்த்து வைங்க சார்." "சரி, சரி வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க கண்மணி வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஜாமான் ஜட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா, இவரு போறாரு. போலீஸ பார்த்தோன்னே, "என்னம்மா கண்மணி கூப்பிட கூப்பிட வந்துட்ட. சார் உங்ககிட்ட என்ன சொல்லணும்? என்ன கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க?" "ஆ என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படிங்கல அன்பு அங்கிட்டு வராரு. "என்னப்பா அன்பு? என்ன கண்மணி? என்ன 2 பேரும் சண்டையா?" "சார் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லிர்றேன்" அப்படிங்கிறாங்க. அவனும் அப்படிதான் சொன்னான். நீயும் அப்படித்தான் சொல்றியா? என்னம்மா சொல்லணும்?" நாங்க 2 பேரும் நீங்க நெனைக்கிற மாரி புருஷன், பொண்டாட்டி இல்ல. அதானே சொல்லப் போறீங்க?" "இல்ல. புருஷன், பொண்டாட்டி தான். இனிமே தான் இல்லாம போப்போறோம். அவ்வளோதான். அத உங்ககிட்ட மறைச்சுட்டோம்." "அட என்னம்மா நீங்க? உண்மையிலே புருஷன், பொண்டாட்டி தானே. அப்புறம் என்ன பொய்ங்கிறீங்க?" சார் அதான் நான் சொல்லிட்டோம். இனிமே அவரோட நாங்க சேரவும் மாட்டோம். ஒண்ணு சேர்ந்து வாழவும் மாட்டோம். சும்மா வந்து உன் புருஷன், பொண்டாட்டின்னு எதுவும் சொல்லாதீங்க." அப்படிங்கிறாங்க. "அம்மா, அம்மா, அம்மா ஏற்கனவே அன்பு என்ட்ட சொல்லிட்டாரும்மா." "என்னது சொல்லிட்டாரா?" "ஆமா." அப்படிங்கிறாங்க. "என்ன சொன்னாரு?" அவரு சொன்னத கேட்டீன்னா நீலாம் ஆடி போவ." "அப்படியா? என்ன?" "என் பொண்டாட்டி அப்படி, இப்படி நல்லவ சார். அவ பேச்ச கேட்காம எங்க பாட்டி பேசினதான் உண்மைன்னு நம்பி என் தங்கத்த வெளியில அனுப்பிட்டேன் சார்ன்னு எவ்வளோ புலம்புனா அப்படி தெரியுமா?" "என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எப்ப? இப்பவா?" அது எப்பவோ சொல்லிட்டான்." "எப்போவா?" "ஆமாம்மா. உன்ன பார்த்த 2, 3 நாள்லயே என்ட்ட சொல்லிட்டான்." "அப்படியா?" "ஆமா. என் பொண்டாட்டி மாரி இந்த உலகத்துல யாருமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. அவ அவ்வளோ நல்லவ சார். நான் ரொம்ப நோகடிச்சுட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைப்பா சார் என் பொண்டாட்டி. இதோ அந்த வெண்ணிலா பேச்ச கேட்டுக்கிட்டு என் பாட்டி என்னை மண்டைய கழுவி கழுவி பண்ணிருச்சு. தப்பு சார். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, உயிரா இருக்கிறவங்க சந்தேகப்படலாமா சார்? இந்த அன்பு சந்தேகப்பட்டுட்டேன் சார். அதனால நீங்க எனக்கு கைது பண்ணி என்ன உள்ளார போடுங்க சார்ன்னு" அழுதான் தெரியுமா? அன்பு அங்கேருந்து கேட்குறாரு. செம்ம இதா வருது. பரவாயில்லையே! நம்ம ரூ. 5க்கு நடிக்க சொன்னா, இவரு 5000 கோடிக்கு நடிக்கிறாரே! நீ வாழ்கயா! உண்மையிலே உன் பேரத்தாயா என் பொண்டாட்டி என் புள்ளைக்கு வப்பேன். அப்படின்னு அன்பு நினைக்க, கண்மணி இப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நிஜமாவேவா? அட ஆமாம்மா. இந்த ஜென்மம்னு இருந்தா அது என் கண்மணி மட்டும் தான் சார். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க சார். என் பொண்டாட்டி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல சார். அவ என் ரத்தத்துல இருக்கான்னு சொல்லிட்டு, நெஞ்சுல உன் பேர பச்சை குத்திருக்காயா? ஐய்யய்யோ! இவர் என்ன? ஐய்யய்யோ! நான் பச்சை வேற குத்தணுமா? ஐயோ கடவுளே! அப்படின்னு அப்படியே மறைச்சுக்கிட்டு அங்கிட்டு திரும்பிக்கிறாரு. கண்மணி கண்ல படாத மாரி. "பச்சை குத்திருக்காரா? ஆமா. பாவம்" அப்படின்னு பேச்சு குடுக்க, "சார் சார் பேச்சு குடுங்க" அப்படின்னு ஜாடையில சொல்ல, குடுகுடுன்னு ஓடி போறாரு. உள்ளுக்குள்ள ஸ்கெட்ச் பாக்ஸ் யாராவது இருக்கான்னு பார்க்குறாங்க. இருக்குதுங்க. எடுத்துட்டு வேக வேகமா என்ன பண்றாரு, அப்படியே கண்மணின்னு பச்சை கலர்ல எழுதிடுறாரு. பச்சை குத்துன மாரியே. அப்படியே வந்து அப்படியே எதார்த்தமா நிக்கிற மாரி நிக்க, "நிஜமாவா சார்?" அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காரா போலீஸ்காரரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கண்மணினால இருக்க முடியல. அப்படியே தள்ளி விட்டு ஓடுதுங்க. "என்னது? என்னையவே தள்ளி விட்டு ஓடுறாளே! இன்னைக்கு போற வெள்ளத்த பார்த்தா, ஃபுல்லா பாஞ்சு பயிர் விளைஞ்சு கதிராயிரும் போல இருக்கே! நல்லா இருங்க, நல்லா இருங்க" அப்படின்னு நெனைக்கிறாங்க. 2 வீட்லயும் ஆள் இல்லையா? அந்த வீட்ல லேடீஸ் ஆளுங்க வந்திருக்காங்க. ஆனா அன்பு வீட்ல யாரும் இல்ல. அப்படியே ஓடி போய் அன்புன்னு கட்டி புடிக்கிறாங்க. கண்மணி ஓடி வர்றத பார்த்துட்டு இவருக்கு ஒரே கிளுகிளுப்பாகுது. "ஐயோ! கண்மணி" அப்படின்ட்டு வந்து இறுக்கி கட்டி புடிச்சுக்கிறாங்க. "அன்பு ஐ லவ் யூ அம்பு. ஐ லவ் யூ. என் மேல இவ்வளோ காதல் வச்சிருக்கீங்களா?" "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. "சட்டைய காமிங்க" அப்படின்னு சட்டைய பொளந்து பார்த்தா, கண்மணின்னு இருக்கு. நிஜமாவே என் பேரு பச்சை குத்திருக்கீங்களா? ஐ லவ் யூ. உம்மா, உம்மா, உம்மா அப்படின்னு முத்தம் குடுக்க, ஐயோ! டாக்டரேன்னு தலைக்கு மேல கைய வச்சு, டாக்டருங்கிறேன், போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேல கையெடுத்து கும்புறாரு. "நன்றி சார்" அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க. "பொன்னியராஜு வாழ்க" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. "உங்க பேரு? என் புள்ள பேரு" அப்படிங்கல. "என்ன? என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு காதுல விழுகல. அந்த அளவுக்கு காதல் மயக்கத்துல இருக்கு. அன்பு கட்டி பிடிச்சுக்கிட்டு, "இது ஒண்ணும் இல்லம்மா. இது என் வேற ட்ராக்கு" அப்படிங்கிறாரு. அந்த அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, ஓகே, ஓகே. நல்லா இரு, நல்லா இரு. என்ஜாய் பண்ணு" அப்படின்ட்டு போறாங்க. இவரு அப்படியே தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப ஹாப்பியாயி நம்ம ஆள கட்டி பிடிச்சு உள்ளார போயிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் நல்லா இனிமே என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். இப்படி போனா நல்லா தான் இருக்கும். ஆனா டைரக்டர் விடமாட்டாரே! என்ன பண்றது? 2 பேரும் சேர்ந்துட்டா கதை சப்புன்னு போயிரும்ல. மகாநதி அப்படித்தானே? 2 பேரும் சேர்ந்தோனே முடிஞ்சு போச்சுல்ல. எவ்வளோ அழகா போயிட்டு இருந்த கதை. அந்த மாரி தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.